ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காணிக்க போகிறேன்னா ஒரு ஹெல்தியான பனானா மஃபின். ஸோ இது வந்து மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே தேவையில்லை. இது வந்து ஓட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பனானா மஃபின்ஸ். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்ல பழுத்த பழம் 1 கப்பு வர்றது மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் வரணும், அதுக்கு தக்கன எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குட்டி குட்டி பழம் தான், நீங்கள் நல்ல பழுத்த பெரிய பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 கப்பு பால், 1/3 தான். இது வந்து ப்ரௌன் சுகர் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஓட்ஸை வந்து 1 கப் ஓட்ஸ் மாவு, ஓட்ஸ் நம்ம இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப் தேவை. 1/4 கப் வந்து ஆயில், நீங்கள் நெய் பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உருக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சினமன் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது வந்து ஆப்ஷனல். வால்நட் இல்லை, பனானாவும் வால்நட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் வால்நட் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கேஷ்யூநட் பாதாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மஃபின் பேட்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்டர் பண்ணிடலாம். 1 கப் பழுத்த பழம், 3/4 கப்லேருந்து 1 கப் இருக்கும் இது. ஸோ இந்த ரெசிப்பியில் வந்து எக்கு வந்து கிடையாது. ஸோ எக் சப்ஸ்டிடியூட் வந்து இந்த பனானா தான். ஸோ இந்த பனானா நல்ல பழுத்ததாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்வீட்னஸ் மஃபினில் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன், அப்புறம் பால், அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பனானா, பால், சுகர், ஆயில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சுகர் வந்து கரையணும், அவ்வளோதான். இதுக்கு பெருசாலாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பூனும் பவுலும் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, பனானா வந்து கொஞ்சம் சங்கியாக தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சிலலாம் அரைக்கணும்னு இல்லை, நல்ல பழுத்த பழம்னா ஒரு ஃபோர்க்கை வச்சே மேஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃப்ளேவரிங் வந்து சினமன் பவுடர். நீங்கள் சினமன் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிளெயின் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நான் அந்த ஓட்ஸ் பொடிச்சு வச்சுருக்கேன்ல, அந்த பவுடரை போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதுக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர் மட்டும் போதும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஏன்னா நம்ம எந்த மாவுமே ஆட் பண்ணல, ஓட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேட்டர் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பனானா மஃபினில் வந்து யூஸ்வலாக வால்நட்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன கை வால்நட் போட்டுக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான், வால்நட் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம பேட்டர் பண்ணிட்டோன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம மஃபின் பேனில் ஊற்றிடலாம். எப்போவுமே மஃபினை வந்து இந்த பேனில் ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து வசதியாக இருக்கும், ஏன்னா ஈவனாட்டு போர்ஷன் பண்ணி ஊற்றலாம், அதனால ஈவனாக பேக் ஆகும். ஸோ நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். ஸோ மஃபின் பேனில் பேட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து 6 மஃபின் கிடைக்கும். ஸோ இப்போ நான் டாப்பில் வந்து கொஞ்சம் வால்நட் போட போகிறேன். ஸோ இது வந்து அவனில் குக் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படியும் ஒரு 18லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும் பேக்காக. ஸோ உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ நான் அவனில் வந்து சென்டர் ரேக்கில் வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். பேக் ஆகி முடித்தோன்னே காணிக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் அவன்லேருந்து எடுத்தேன். டோட்டலாக 20 மினிட்ஸ் பேக் ஆச்சு 200 டிகிரி செல்சியஸில். ஸோ நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல குக் ஆகிடுச்சு, கோல்டன் கலராக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கூலானோன்னு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓட்ஸ் மஃபின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பிச்சு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். ஹாட்டாக இருக்குது, ஆனால் பயங்கர சாஃப்டாக இருக்குது.
மஃபினை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.